அக்கா என்னாச்சு? வேகமா எழுந்ததுல வயிறு வலிக்குது. சாரிக்கா, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. வா இப்பவே டாக்டர் கிட்ட போலாம். வேணாண்டி, அப்பப்போ இப்படிதான் வலிக்கும், அப்புறம் சரியாயிடும். நீ தயவு செஞ்சு அவங்க வீட்டுல போய் பிரச்சனை பண்ணாத, என் பக்கத்திலேயே இரு. சரி, நீ சொல்றத நான் கேக்குறேன்க்கா. அதே மாதிரி நான் சொல்றத நீ கேப்பியா? ரவிய பெத்தவங்களும் சரி மத்தவங்களும் சரி இது வரைக்கும் உன் முதுகுக்கு பின்னாடி தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வீடு தேடி வந்து அவமானப்படுத்துற அளவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே அவரோட ரிலேஷன்ஷிப் உனக்கு தேவையாக்கா? அம்மா அப்பா கூட பிறந்தவங்க ஃப்ரெண்டுன்னு எந்த உறவா இருந்தாலும் அதுல ஒரு சந்தோஷம் நிம்மதியும் மட்டும்தான் கிடைக்கணும்க்கா. ஆனா அவனால நீ ஒரு நிமிஷமாவது நிம்மதியா இருந்திருக்கியா? அவன் உனக்கு உதவியா இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி அவமானத்தையும் வேதனையும் தாங்கிட்டு இருப்பியா? உன் தன்மானத்தையும் கௌரவத்தையும் இழந்துதான் அவன் உறவை காப்பாத்தணும்னா அப்படி ஒரு உறவு உனக்கு அவசியமே இல்லக்கா. உனக்கு என் மேல பெரியவும் பாசமும் இருக்கிறது உண்மைன்னா அவனை இதோட தொலைச்சு தலை முழுகிடு. Let's listen what the doctor says. Good morning everybody. எங்களோட இன்விடேஷனை மதிச்சு எல்லா பேரண்ட்ஸும் இங்க வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த மீட்டிங்கை நாங்கள் இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். மாதவின்னு எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸரை டெம்பரரியாக நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவங்கள மறுபடியும் ஏற்றுக்கணும்னு கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரொஃபஸரை சஸ்பெண்ட் பண்றதும் அதுக்கு பதிலா இன்னொரு ப்ரொஃபஸரை சப்ஸ்டிடியூட்டா போட்டு கிளாஸ் எடுக்கிறதும் இந்த காலேஜோட முடிவு. ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் கேள்வி கேட்க முடியாதுன்னு சில ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் ஃபீல் பண்றாங்க. இந்த விஷயத்தை ஆஸ் அ பேரண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை சார். என் பொண்ணு பூஜாவையும் சேர்த்து தான் சொல்றேன். மாதவி மாதிரி ஒரு ப்ரொஃபஸரை சப்போர்ட் பண்றதுக்கு இவங்கெல்லாம் வெக்கப்படணும். புருஷனை இழந்தவ குழந்தைங்கிற பேர்ல ஒரு பாவத்தை சுமந்துகிட்டு இருக்கா. ஒழுக்கத்தை கத்து கொடுக்க வேண்டியவ எல்லாரும் காரி துப்புற மாதிரி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு இருக்கா. எங்க ஏரியால மட்டும் இப்படி ஒரு பொம்பளை இருந்தான்னு வெச்சுக்கங்க, அடிச்சே துரத்திருப்பாங்க. யார பத்தி தப்பா பேசுறீங்க? எங்க மேடத்தை பத்தி தப்பா பேசுறீங்கன்னா அடுத்த தடவை வீட்டுக்கு போய் சேர மாட்டீங்க. சிவா, என்ன பேச்சு இது? கிவ் ரெஸ்பெக்ட் ஐ சே. ஏன் இந்த மாதிரி ரவுடித்தனமா நடந்துக்கிற நீ? சார், மேடத்தை அவன் தப்பா பேசினா நாங்க எப்படி சார் பொறுமையா இருக்க முடியும்? சிவா, அவங்க என்ன சொன்னாலும் நம்ம பொறுமையா போய் தான் ஆகணும். நாம நடந்துக்கிறத வச்சுதான் அவங்க மேடமை ஜட்ஜ் பண்ணுவாங்க. நம்ம மேடம்க்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறோமோ இல்லையோ, அவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட கூடாது. பேசாம இரு. சரி சரி, ஓகே, கூல் டவுன். அவன் கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டான், அவ்வளவுதானே. Why do you want to make it as an issue? பாவம், அவங்கள சொல்லி தப்பில்லை சார். ப்ரொஃபஸரே கண்ட்ரோல் இல்லாம ஊர் மேய்ச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட படிக்கிற பசங்களும் அப்படித்தானே இருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், பேரண்ட்ஸோட மீட்டிங்ல இந்த மாதிரி அநாகரிகமான பேசாதீங்க. மாதவியை பத்தி விமர்சனம் பண்றதுக்காக நாங்க உங்களை கூப்பிடல. பிரச்சனையே மாதவியால தானே சார் ஆரம்பமாச்சு. அப்புறம் அவங்கள பத்தி பேசாம எப்படி சார் இருக்க முடியும்? மாதவி தம் பிள்ளைங்களுக்கு தப்பான உதாரணமா இருக்காங்க சார். அவங்க இங்க வேலை செஞ்சா எங்க பிள்ளைங்க மனசுதான் கெட்டு போகும். அவங்கள வேலையை விட்டு தூக்குனது சரியான முடிவு. இந்த காலேஜும் இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா இருக்கணும்னா அவங்கள சஸ்பெண்ட் பண்ணா மட்டும் போதாது சார், ஒரே அடியா டிஸ்மிஸ் பண்ணணும். சார், இதெல்லாம் இவங்கள பேசுறது இல்ல சார். வாய்ஸ் மட்டும் தான் இவங்களோடது. டயலாக் எல்லாம் ஜான்சி மேடம் தான் ப்ரிப்பேர் பண்ணி தராங்க சார். சார், நான் பாட்டுக்கு எங்க அமைதியா இருக்கேன். தேவையில்லாம எதுக்கு என் வாயை கிளறாங்க? பின்னால தூண்டி விட்டு முன்னால சைலண்டா இருக்கவங்களுக்கு எல்லாமே வரும் மேடம். அது கலக்கி ரொம்ப சூப்பரா சொன்னேம்மா. மாதவி மேடத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களோ இல்லையோ, ஜான்சி மேடத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. மேத்யூ,
சாரி சார். உங்க எல்லார்கிட்டயும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு பர்சனல் கோவத்தை இங்க யாருமே காட்டாதீங்க. இந்த இஷ்யூவை நம்ம நல்லபடியா சார்ட் அவுட் பண்ணோம். அதனால இந்த டிஸ்கஷனை ஜெனுவினா நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐ ஹோப் நீங்க எல்லாரும் இதுக்கு ஒத்துழைப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாதவியை சஸ்பெண்ட் பண்ணது சரின்னு நினைக்கிறவங்க இங்க கை தூக்கலாம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எங்க முடிவு சரின்னு அவங்களே முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க மாதவி மேடம் தான் திருப்பி வரணும்னு இப்படி அடம் பிடிக்கிறீங்க. சார், எங்க காலேஜ்ல தி பெஸ்ட் ப்ரொஃபசர் அப்படின்னா மாதவி மேடம் மட்டும்தான் சார். தேங்க்யூ. மாதவி மேடம் காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருந்தாலும் சிம்பிளா புரிய வச்சிருவாங்க. ஆனா ஜான்சி மேடம் சிம்பிளான விஷயத்த கூட அவங்களோட டேலண்ட காட்டுறதுக்காக காம்ப்ளிகேட்டடா மாத்திடுவாங்க. எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது சார். I know the terms. ஆமா சார், புரியலன்னு டவுட் கேட்டா ஜான்சி மேடம் கோவப்படுவாங்க. ஆனா மாதவி மேடம் அப்படி இல்லை சார், எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லி தருவாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல ஜான்சி மேடம் எடுத்த சப்ஜெக்டோட டவுட்ஸ்க்கெல்லாம் மாதவி மேடம் தான் சார் ரிப்ளை பண்ணாங்க. அவங்க தான் சார் நாங்க பாஸ் ஆகிறதுக்கு காரணமே. ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆயிட்டாங்க. ப்ரொஃபசர் மேடம் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. சார், மாதவி இவங்க தலையில தூக்கி வச்சுட்டு ஆடட்டும், அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா அதுக்காக என்னையும் என் டீச்சிங்கையும் மட்டம் தட்டுறது சரியில்ல. நல்ல பாடம் சொல்லி தரதுனால அவங்கள வேணும்னு சொல்லல, நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க, ஷீஸ் கிரேட். ஆனா மத்தவங்கள தப்பா பேசுறாங்க.